இருக்கிறதுலே வந்து முதல் ராசி மேச ராசி, அதை நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா மேச ராசியில தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சூரிய பகவானுடைய உச்ச வீடு. அது வந்து அப்ப மேச ராசிக்கு ரொம்ப பிடிச்சவர் தான் சூரிய பகவானே. இப்ப மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். அவரு ஒரு வருஷத்துக்கு தான் பாருங்க மேச ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் ஆட்சி வீட்டுல போய் அமர போறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த ஆகஸ்ட் 17 இருந்து வரக்கூடிய அந்த நாட்கள் முழுவதுமே பாருங்க மேச ராசிக்காரர் ரொம்ப சிறப்பான. அதே மாதிரி சூரியர் பகவான் பாருங்க மேசத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்து மேச ராசிக்கு 10ஆம் வீட்டை வர மகரத்தை பாக்குறாரு. இப்ப மகரத்தை பாக்குறப்ப இது வரைக்கும் இவங்க சொன்னபடி கேட்காத பிள்ளைகள் வந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இவங்க சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து வார்த்தையை ரொம்ப வந்து கட்டுப்பாடோட பேசினாலும் மட்டும்தான் இந்த ஆகஸ்ட் 17 எந்த ஒரு ஆபத்துலையும் சிக்காம தப்பிக்கிற வழிபாடு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறதை விட இவங்க வந்து அப்பைக்கப்ப வந்து ஏதாவது தானங்கள் பண்றது மூலமா சரியாக முடியும். அப்ப இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து தானம் பண்ணக்கூடிய மனப்பான்மை எல்லாமே இருக்கும், அந்த குணமெல்லாம் இருக்கும். அப்ப இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு தானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்னங்க என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்றாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மேஷ ராசி எப்படி இருக்கு இந்த சூரிய பயிற்சி, அவங்க யாருக்கிட்ட வாயை கொடுத்தா மாட்டிப்பாங்க சொல்லுங்கம்மா. இருக்கிறதுலே வந்து முதல் ராசி மேச ராசி, அதை நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா மேச ராசியில தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சூரிய பகவானுடைய உச்ச வீடு. அது வந்து அப்ப மேச ராசிக்கு ரொம்ப பிடிச்சவர் தான் சூரிய பகவானே. இப்ப மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். அவரு ஒரு வருஷத்துக்கு தான் பாருங்க மேச ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் ஆட்சி வீட்டுல போய் அமர போறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த ஆகஸ்ட் 17 இருந்து வரக்கூடிய அந்த நாட்கள் முழுவதுமே பாருங்க மேச ராசிக்காரர் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இது வரைக்கும் பாருங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இட அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாகறப்ப ஆட்சி பலத்தோட உட்கார்றப்ப வந்து நிறைய வந்து அந்த தடைபெற்ற இவங்களுக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த குழந்தை பாக்கிய உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சில பேருக்கு பாருங்க மேசராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய வந்து பூர்வீகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். சொத்துக்கள் இருக்கும், அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, பிரிக்க முடியாது, செய்ய முடியாது, ஏதோ பேருக்கு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்ப சரியாகி அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சரியாகி சொத்து இவங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா வந்து மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே இல்லாம மேசராசிக்காரங்க குழந்தைகள் விஷயத்துல நிறைய பிள்ளை படிச்சு முடிச்சுட்டா இந்த மேற்படிப்பு படிக்கணும், அதற்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, எப்ப கிடைக்கும் அப்படியே எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்கல்ல, அது போக நினைச்ச காலேஜ்ல தான் கிடைக்கணும், நினைச்ச ஊர்ல தான் கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி இடத்துல வந்து ஒரு படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்கு. வெளிநாடு போய் என் பிள்ளை படிக்கணும், இல்லை என் பிள்ளை வந்து படிச்சு முடிச்சுட்டான் வெளிநாட்டு கம்பெனில ஒர்க் பண்ணணும், அப்பெல்லாம் நிறைய வந்து மேசராசிகள் கனவுகள் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல. அப்ப அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஆகஸ்ட் 17 சூரிய பயிற்சியானது ரொம்ப வந்து சாதகமா இருக்குது. நிறைய பேருக்கு பாருங்களேன், இது அங்க போகணும் இங்க போகணும், ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு டூர் போகணும், ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் பண்ண ஒரு மனசுக்குள்ள வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நடக்கிறது தடையாகிட்டே இருக்கும். அதெல்லாம் பாருங்க இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே போறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நேரத்துல இவங்களுக்கு சொத்துக்கள், மேசராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு சொத்து மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, நிறைய வந்து எனக்கு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், நான் இடம் வாங்கிட்டேன் நான் வந்து வீடு கட்டணும், ஆனா இப்ப 7.5 சனி இருக்குது கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே பாருங்க இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் அவங்க நினைச்ச விஷயங்கள் முதல்ல நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சூரியர் பகவான் பாருங்க மேசத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்து மேசராசிக்கு 10ஆம் வீட்டை வர மகரத்தை பாக்குறாரு. இப்ப மகரத்தை பாக்குறப்ப இது வரைக்கும்
இவங்க சொன்னபடி கேட்காத பிள்ளைகள் வந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இவங்க சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சிடும். வெரி குட். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கனால சரியா கவனிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் அந்த தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சரியாகி லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நான் அரசாங்க பணியில இருக்கேன், திடீர்னு பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, என்னால் சமாளிக்க முடியாம இருக்கேன், இந்த வேலை நீடிக்குமா நீடிக்காது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருப்பேன். அவங்களுக்கும் பாருங்க இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இவங்க பக்கம் தரப்பு வந்து விசாரிச்சு நியாயமான ஒரு தீர்ப்புகளுக்கு வந்து கிடைக்கும். வாய்ப்பு நல்லா இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வருங்க இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தன்னுடைய பூர்வ புண்ணியம் வந்து பலமாகுது. மனசுல வந்து ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, என்னதான் இவருக்கு வந்து 7.5 சனி நடந்தாலுமே அதை பற்றி கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு வந்து முன்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வந்து 7.5 சனி, அதோட சனி வந்து 12ல் உட்காந்து இப்போ வக்ரம வர இருக்காரு. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பாருங்க வக்ரகதி. இப்போ வக்ரகதியா இருக்கிறப்ப வந்து அவருடைய பார்வை வந்து மேசத்துக்கு 2ஆம் இடத்துல படுது. அப்போ ஒன்று மேசராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தாங்கன்னா தன்னுடைய மனைவிட்டே ரொம்ப கவனமா இருக்கும். மனைவி வெளியில சரி கல்யாணமே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்க பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள்னா தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியா இருக்கலாம், இல்ல தாயாவும் இருக்கலாம், அவங்க கிட்ட வார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு மீறி வந்து டென்ஷனை வந்து அவங்க காமிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆபத்து பிரச்சனைகள் வரும் இந்த ஆகஸ்ட் 17 வந்து. அப்ப வந்து வார்த்தையை ரொம்ப வந்து கட்டுப்பாடோட பேசினாலும் மட்டும்தான் இந்த ஆகஸ்ட் 17 எந்த ஒரு ஆபத்துலையும் சிக்காம தப்பிக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கும், கோவத்துல வந்து ரொம்ப ஏதாவது பேசிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறதை விட இவங்க வந்து அப்பைக்கப்ப வந்து ஏதாவது தானங்கள் பண்றது மூலமா சரியாக முடியும். அப்ப இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து தானம் பண்ணக்கூடிய மனப்பான்மை எல்லாமே இருக்கும், அந்த குணமெல்லாம் இருக்கும். அப்ப இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு தானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு தானம் கொடுக்கணும். துவரம் பருப்பு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாராவது வந்து இந்த துப்புரவு தூய்மையாளர் இருப்பாங்கல்ல, இல்ல தெருவில் சுத்தம் பண்ண செய்யறவங்க, குப்பை வண்டி வாங்க வரவங்க இவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போய் இவங்க வந்து துவரம் பருப்பு அது கூட செவ்வாய்க்கிழமை காலையில அவங்ககிட்ட வந்து 1 கிலோவோ 1/2 கிலோ முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுத்தாங்கன்னா வார்த்தையிலால வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேர்ல பார்க்கணும், ஜாதகம் எடுத்துட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேர்ல போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்க ஆன்லைன்லயும் வாட்ஸ்அப்லயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.